கோவை மான்செஸ்டர் கெனல் கிளப் வழங்கும் 3வது மற்றும் 4வது அனைத்து இன சாம்பியன்ஷிப் நாய் கண்காட்சி. கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து செயல்படும் கோவை மான்செஸ்டர் கெனல் கிளப் 3வது மற்றும் 4வது அனைத்து இன சாம்பியன்ஷிப் நாய் கண்காட்சியை கோவை நவ இந்தியா இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆடிட்டோரியம் மைதானத்தில் நடத்தியது. இந்த நிகழ்வு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் தூய இன நாய்களை ஒன்றிணைத்து அவற்றின் அழகு, கம்பீரம் மற்றும் தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக நடைபெற்றது. இந்த ஆண்டு 40க்கும் மேற்பட்ட பல்வேறு இன வகைகளில் இருந்து 300க்கும் அதிகமான பங்கேற்பாளர்களுடன் கண்காட்சி நடந்தது. இந்த நாய் கண்காட்சி ஒரு போட்டியுடன் மட்டுமல்லாமல் பல்வேறு நாய் இனங்கள் துறையில் நிபுணர்களான புகழ்பெற்ற சர்வதேச நடுவர்களால் நுணுக்கமாக நியாயம் தீர்க்கப்படும் ஒரு முதன்மை தளமாகவும் அமைந்தது. இதில் கிருஷ்ணமூர்த்தி, சரத் சர்மா மற்றும் அஞ்சலி வைத் ஆகியோரை நடுவர்களாக இக்கண்காட்சி நடத்தினர். ஒவ்வொரு நாயும் அதிகாரப்பூர்வ இன தரங்களின் அடிப்படையில் அதன் ஒட்டுமொத்த அமைப்பு, கோட், நிறம், அசைவு, நடத்தை மற்றும் செயல்திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் மதிப்பிடப்பட்டது. நாய் இனங்கள் 11 குழு அமைப்பிற்கு கீழ் இவற்றிலிருந்து சிறந்த 21 நாய்கள் வெற்றியாளர்கள் மற்றும் ரன்னர்கள் என தேர்ந்தெடுக்கப்பட்டன. வணக்கங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கோவை மான்செஸ்டர் கெனல் கிளப்போடைய 3rd and 4th ஆல் பிரீட் சாம்பியன்ஷிப் ஷோ நடக்குது. இங்க வந்து 3 ரிங் இன்னைக்கு வச்சிருக்கோம். 335 டாக்ஸ் இன்னைக்கு இங்க ப்ரெசென்ட்டா இருக்கு. அதோட வச்சு ஓவர் 40 டைப் ஆஃப் டாக்ஸ், 40 பிரீட்ஸ், 40 வெரைட்டிஸ் யூ கேன் சே. இதுல வந்து 37 இந்தியன் பிரீட் ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்கு. இந்தியன் பிரீட்ஸ் நம்ம வந்து ரொம்ப நாளாவே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் ப்ரிசர்வேஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் அவர் இந்தியன் டாக்ஸ். அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃப்ரம் ஓல்ட் டேஸ் நம்மகிட்ட இருக்கிற ஃபாரின் ப்ரீட்ஸை வந்து நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணி ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே நாங்கள் வந்து எக்ஸிபிஷன்ஸில் வித் இன்டர்நேஷ்னல் ஜட்ஜஸ் அவங்க வந்து இது அக்கார்டிங் டு ப்ரீட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஜட்ஜ் பண்ணி இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ், சேலஞ்ச் சர்டிஃபிகேட் ஃபார் டாக்ஸ் தட் ஆர் குவாலிஃபைங் ஃபார் சாம்பியன்ஷிப்புங்க அண்ட் பெஸ்ட் ஆஃப் ப்ரீட், ரிசர்வ் பெஸ்ட் ஆஃப் ப்ரீட் கொடுத்து இதுக்கு பிறகு ஒவ்வொரு குரூப்பில் இருக்கிற டாக்ஸுக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் குரூப் அண்ட் ஆல்சோ ஃபைனல் பெஸ்ட் இன் ஷோ நம்ம கொடுப்போம். இது இல்லாமல் ஃபார் என்கரேஜ்மெண்ட் ஆஃப் யங்கர் ஜெனரேஷன் ஜூனியர் ஹேண்ட்லிங் அவார்ட்ஸ்ன்னு இருக்குது. இது வந்து ஃபார் சில்ட்ரன் பிட்வீன் 12 and 16 years அவங்க எப்படி டாகை ஹேண்டில் பண்ணுறாங்க. இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா இது வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த ஸ்கில்ஸ் ஆஃப் லேர்னிங் ஹவு டு கோஎக்ஸிஸ்ட் வித் அதர் ஸ்பீசிஸ் எல்லாம் நம்ம வந்து கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு இங்கே வந்து பண்ண போகிறோம்.